வேலை செய்யறாங்கன்னு இப்ப நான் சொல்றேன். யாருக்கு வேண்ட தேவையில்லையே கரண்டா இருக்கணும். யாரும் தடுக்க முடியாது. மாநில பாடலே முதலில் பாடப்பட வேண்டும் என உத்தரவிட்டு என்ன சர்க்குலர் கொடுத்திருக்குது தெரியுமா? ஆக்சுவலி ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி விட்டுருக்காங்க. கொஞ்சம் கூட கூச்சமின்றி யாரு வந்தாலும் அதை தடுக்க முடியாது. ரைட். இவன் ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லுங்க. ஆக்சுவலி ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி விட்டுருக்காங்க. கொஞ்சம் கூட கூச்சமின்றி அதை வலிந்து நியாயப்படுத்துவது அப்படிங்கறது அருவருக்கத்தக்கது. என்ன சர்க்குலர் கொடுத்திருக்குது தெரியுமா யூனியன் கவர்மெண்ட்? நான் அப்படியே வாசிக்கிறேன். நீங்க இஸ்லாமியர்களின் முதுகில் குத்தி இருக்கிறீர்கள். என்னடா தாவேகா கவர்மெண்ட் இஸ்லாமியர்களை முதுகுல குத்திச்சா? அண்ணன் ஏதோ உருட்டுறாரு, என்னடா உருட்டு இது, புது உருட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கோர்ட்ல ஒரு மேட்டர் சொல்லியிருக்காங்க. என்னது? எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் மாநிலத்துல முதல்ல மாநிலத்துடைய பாடல் இருந்தா அதை பாடிட்டு அதற்கு பிறகு வந்து தேசிய கீதம், அதற்கு பிறகு வந்து வந்தே மாதரம் பாடணும்னு சொல்லி கோர்ட்டு ஒரு டைரக்ஷனை கொடுத்துருக்கு. இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்களா, எல்லா நிகழ்ச்சியிலையும் ஃபர்ஸ்ட் வந்தே மாதரம் ஜனநாயகம் சொல்லி 3வது இடத்துக்கு தமிழ்தாய் வாழ்த்தை தள்ளிட்டாங்க. இவங்களா தமிழை பாதுகாக்க போறாங்க, மாநில சுயாட்சியை பாதுகாக்க போறாங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தவங்க சட்டசபையில முதல்ல தமிழ்தாய் வாழ்த்தை பாடி அதற்கு பிறகு வந்து தேசிய கீதம் பாடி அதற்கு பிறகுதான் ஜனநாயகமான நம்ம அந்த வந்தே மாதரம் பாட்டு பாடப்பட்டது. அப்ப என்ன சொன்னாங்க, வந்தே மாதரம் பாடப்பட்டது ஏன் அப்படின்னு அங்க ஒரு பக்கம் சர்ச்சையை கிளப்பி உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நீதிமன்றத்துக்கு போய் மாநில பாடலுக்கு தான் முன்னுரிமை அப்படின்றத வாங்கினத நீ எப்படி வந்தே மாதத்தை நீ எடுத்துட்டு வந்து சேர்ப்ப அப்படின்னு ஒரு வார்த்தையை இங்க கோட் பண்றாரு. இந்த மேட்டருக்கு இஸ்லாமியர்கள் முதுகில் குத்தி விட்டீர்கள் அப்படின்னு சொல்றதுக்கும் அருவருக்கத்தக்க கேவலமான இப்படி வந்து உணர்ச்சி பொங்க அண்ணன் வந்து பொங்குவாரு. ஆனா உள்ள ஒன்றும் இருக்காது. ஆனா உருட்டுன்னு உருட்டுவாரு. நல்ல வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடியவர் தான் அண்ணன். உருட்டுகளை இன்னும் கொஞ்சம் சில கேளுங்களேன். அரசு விழாக்களில் மாநில பாடலே முதலில் பாடப்பட வேண்டும் என உத்தரவிட்டு ஒன்றிய உள்துறை அமைச்சகம் புதிய வழிகாட்டுதல். அது வரைக்கும் மட்டும் சொல்றீங்க. அடுத்த லைனு முதலில் மாநில பாடல், அதை தொடர்ந்து வந்தே மாதரம், அதை தொடர்ந்து தேசிய கீதமும் பாடப்பட வேண்டும். சத்யா, நீங்க பிப்ரவரி மாசம் 2026 இங்க மத்திய அரசு ஒரு ஆர்டரை போட்டுச்சுன்னு சொல்லி இதே ஸ்டாலின் மாடல் அரசு என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் தேசிய வந்தே மாதரம் பாடிட்டு தேசிய கீதம் பாடிட்டு கடைசியா தான் தமிழ்தாய் வாழ்த்தை பாடினாங்க. அதுக்கு பிறகு மார்ச் மாசம் கவர்னர் அர்லேக்கர் பதவி ஏற்கும் பொழுது இதே மாதிரி இதே பேட்டர்ன்ல பாடி 3வது தான் தமிழ்தாய் வாழ்த்தை பாடுறாங்க. கேட்டா மத்திய அரசு ஒரு சட்டம் போட்டுருச்சு, இதை கொண்டு வந்துருச்சு, இப்படிதான் வந்து பாடணும்னு சொல்லிருச்சு, அதனால நாங்க செஞ்சோம், நீங்க எப்படி அப்படி தொடரலாம் அப்படின்னு சொல்லி உருட்டினவங்க இன்னைக்கு என்னன்ட்டாங்க, முதல்ல தமிழ்தாய் வாழ்த்தை கொண்டு வந்ததுக்கு சாதனைன்னு பாராட்ட மாட்டாங்களாம். ஆனா நீ எப்படா நீ வந்தே மாதத்தை நீ 3வது கொண்டு வருவ, அது கொண்டே வந்திருக்க கூடாது, என்னடா பண்றீங்க, என்ன தானே உங்களுக்கு பிரச்சனை? ஒண்ணு நீங்க இருக்கும்போது உருப்படியா ஏதாவது செஞ்சிருக்கணும், இப்போ உருப்படியா செஞ்சவங்களையாவது பாராட்டணும். ரெண்டுத்துக்கும் மனசுலாம் நீங்களே எதுக்கு? இதே பேட்டியில அண்ணன் சொல்றாரு, ஏதாவது நல்லது இருந்தா சொல்லுங்க, நான் எடுத்துக்கிறேன், எனக்கு எதுவும் தெரியல, நீங்க ஏதாவது இருந்தா சொல்லுங்க, என் கண்ணை கழுவிட்டு பாரு, இல்லைன்னா மூளையை கழுவி எடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த திமுக அந்த வாங்கின காசுகள்லாம் கூவுன அந்த ஒரு மண்டை இருக்குல்ல, அதெல்லாம் கழுவிட்டு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். ஒன் சைடா பார்த்தீங்கன்னா ஒன் சைடா தான் தெரியும், நெகட்டிவா பார்த்தே இருக்குது. இது தொடர்ந்து இன்னும் சிலதெல்லாம் சொல்றாப்புல, கோயிலில் ஆடு மாடு வெட்ட தடை வாங்கிட்டாங்க. எவ்வளவு பெரிய மோசமான விஷயம் தெரியுமா? இஸ்லாமியர்கள் வந்து இந்த மாதிரி பக்ரீத்தை கொண்டாடும் போது பொது இடங்கள்ல ஆடு மாடு வெட்டக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கிட்ட போய் தடை வாங்கிட்டாங்க தெரியுமா அப்படின்றாரு. அந்த வழக்கு எப்போ போச்சு, அந்த வரலாறு என்ன அப்படின்றதெல்லாம் நம்மளுக்குலாம் தெரியாது, நம்ம எல்லாம் பேச மாட்டோம்னு நினைச்சிட்டு இருக்காப்புல. அந்த வரலாற்றை நான் கொஞ்சம் சொல்லவா? இந்த வரேன். பொது இடங்களில் விலங்குகளை வெட்ட தடை தொடர்பான சமீபத்திய சென்னை உயர்நீதிமன்ற வழக்காக இருந்தால் அந்த வழக்கு விவரம் என்னைக்கு 27 மே 2026 அன்னைக்கு தீர்ப்பு வருது. இந்த தீர்ப்புல தீர்ப்பு அன்னைக்கு வருதுன்னா அப்போ வழக்கு என்னைக்கு போட்டிருப்பாங்க அப்படின்ற கேள்வி வருதுல. 17 மே 2026 வழக்கு போட்டிருக்காங்க. வழக்கறிஞர் சூர்யான்றவர் வாதாடுறாரு. நீதிபதி GR சுவாமிநாதன் தலைமையிலையும் மற்றும் லட்சுமி நாராயணன் தலைமையிலையும் இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருது. அப்போ அதற்கு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்னன்னு கொடுக்குறாங்கன்னா, பொது இடங்கள் எங்கேயுமே வந்து விலங்குகளை வெட்டக்கூடாது, அதற்கு தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க.
அப்ப வாதாடின அரசு வக்கீல் யாரு? உங்களுக்கு இன்னைக்கு நான் திரும்ப சொல்றேன், இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா ஜூலை 1ஆம் தேதியில இருந்து திமுக ஆட்சி காலத்துல நியமித்த அரசு வழக்கறிஞர்கள் யாரும் நீதிமன்றத்துல வாதாடக்கூடாது, அவங்களுடைய பதவி காலம் நீட்டிக்கப்படாது அப்படின்றத ரொம்ப தெளிவா நிர்மல்குமார் அவர்களுடைய துறை சார்பாக அறிவிச்சாங்க. ஞாபகம் இருக்கா? அந்த பிரச்சனையெல்லாம் கூட ஆச்சு. நீங்க வந்து அடுத்த நாளே வந்து நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரே போடாம அதுக்கு முன்னாடி நாள்ல இருக்கிற வக்கீல்கள்லாம் நீங்க வந்து அவங்களுக்கான அங்கீகாரத்தை ரத்து பண்றீங்க அப்படின்னா அவங்க நீதிமன்றத்துல எப்படி வழக்குகள்லாம் போகும் அப்படின்ற ஒரு கேள்வி சர்ச்சையா கூட வந்தது. ஸோ அப்போ அது வரைக்கும் இருந்தது திமுக நியமித்த அரசு வழக்கறிஞர்கள். அப்ப திமுகவுக்கு சார்பாக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஹைகோர்ட்ல திமுகவுக்கு சார்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக, நீங்க சொல்ற மாதிரி இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த மாதிரி விலங்குகளை பொது இடங்களில் வெட்ட தடை அப்படின்ற வழக்குல ஃபேவரா வாதாடி இருக்கீங்க, இல்லைன்னா அரசுக்கு எதிராக வாதாடி இருக்கீங்க, இல்லைன்னா மக்களுக்கு நினைவுக்கு எதிராக வாதாடி இருக்கீங்க. சரி, ஓகே, அதெல்லாம் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. அதை மேல்முறையீட்டுக்கு உச்ச நீதிமன்றம் போய் இப்போ உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்புக்கு பொது வெளியில எல்லா இடங்கள்லையும் விலங்குகளை, ஆடு மாடுகளை வெட்டுறதுக்கான தடையை நீக்கி இப்போ உத்தரவு வாங்கிட்டு வந்திருக்கிறது சுப்ரீம் கோர்ட்ல தாவேக அரசு. இதை பத்தி பேசுறதுக்கு அண்ணனுக்கு வாய் வருமா? ஆனா அதையும் வேற மாதிரி திரிச்சு பேசுவாப்ல. எப்படி அந்த அந்த ஒரு இதுக்கு மட்டும்தான் தடை, மற்றதெல்லாம் வந்து நீண்டு போச்சே அப்படின்னு. அப்ப இதற்கு முன்னாடி திமுக நியமித்த அந்த வழக்கறிஞர் வாதாடினது தப்பு தானே? திமுகவுக்கு ஃபேவரா தானே பண்ணிருக்காங்க. திமுக எப்பவுமே இங்க அரசுக்கு சார்பா வாதாடுற எல்லா பிரச்சனைகளுக்கும் இங்க கோட்டையை விட்டுட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் 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 கொட்டு வாங்கிட்டு வர்றதையே பழக்கமா வச்சிருந்ததுக்கு இந்த வழக்கு இன்னொரு சான்று. உடனே என்னட்டாங்க, இஸ்லாமியர்கள் முதுகில் குத்தியது. இத்தனை வருஷமா அவங்க முதுகுல ஏறி சவாரி செஞ்சு ஒரு அதிகார பகிர்வும் கொடுக்காம அவங்க முதுகுல குத்துனது திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணே ஞாபகம் வச்சுக்க, திராவிட முன்னேற்ற கழகம். இதுல வேற இதுக்கெல்லாம் அனந்தஜித் அவர்களும் நந்தகுமார் அவர்களும் ரொம்ப தெளிவா பதிலடி கொடுத்தாங்க. ஆனா அந்த பதிலடிக்கெல்லாம் அவங்க கிட்ட பதில் கிடையாது, எதிர்கேள்வி. இது இப்படி போட்டீங்கன்னா நான் அப்படி போடுவேன், நான் அப்படி போட்டேன்னா நீங்க இப்படி வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணனே சிரிக்கிறாரு. தம்பி தம்பி பாத்தீங்களா, திணறீங்க பாத்தீங்களா, ஆளுங்கட்சியா இருந்து சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இப்ப தெரியுதா அப்படின்னு வேற சிரிக்கிறாரு. சி சிரிக்கிற அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேட்கணும்னு தோணுது. தெரியல. இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. அண்ணனை இன்னும் டீட்டெயிலாக வறுக்க வேண்டியிருக்கு. இந்த 2 வழக்கையும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் அனலைஸ் பண்ணி ஒரு வழக்கா ஒரு பதிவாக ரொம்ப டீட்டெயிலாக போட போகிறோம். காத்துருங்க. இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. நான் வேலூரன் கேஆர்.